மல்லிசையில அடுத்து என்ன நடக்க போகுது? ஸோ ஆதவன் பிளான் பண்ண மாரி எப்படியாவது நர்மதா கழட்டி விட்டுட்டு, வெண்பாவ கடத்திட்டு போயே தீரணும். ஏன்னா அந்த நர்மதா நம்ம பேச்ச கேட்கிற மாரி தெரியல. இவ என்னமோ பயந்துகிட்டு நான் மாறிட்டேன். இதெல்லாம் வேண்டான்னு சொல்றா. என்னால எப்படி விட முடியும்? இந்த ப்ராஜெக்ட்ட பண்ணி முடிச்சிட்டோம்னா, நல்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதனால நாம வேற வழியே இல்ல. நர்மதாவ கழட்டி விட்டுட்டு, நாம வெண்பாவ கடத்திடணும் அப்படின்னு நர்மதாவுக்கு மயக்க மருந்து குடுத்து, நர்மதாவ மயக்கம் அடைய வச்சுறான் நம்ம ஆதவன். மயக்கம் அடைய வச்சுட்டு, இத வச்சு பிளான் பண்ணி ஈஸியா வெண்பாவ கடத்திடலான்னு நம்ம ஆதவன் போறாரு. அங்க விஜய், வெண்பா 3 பேர் இருக்காங்க. "வாங்க ப்ரோ, எங்க நர்மதா வரலையா?" "அவங்க தூங்கிட்டு இருக்காங்க ப்ரோ. நானும் கூப்பிட்டு பார்த்தேன். எழுந்திரிக்க மாட்றாங்க." "அதான் அதான் அதான்னா புரியல ப்ரோ. என்னாச்சு?" "இல்ல, அவள கூப்பிடணும்னா கண்டிப்பா வெண்பா வந்தா கண்டிப்பா எந்திச்சு வந்துருவா. அதான் வெளியில போலான்னு ஆசைப்பட்டீங்க. இந்த நேரத்துல வெண்பா மட்டும் வந்து நர்மதாவ கூப்பிட்டா கண்டிப்பா வெண்பாவுக்காக அவ எந்திச்சு வெளிய வருவா. எனக்காக நீங்க கொஞ்சம் வெண்பாவ அனுப்பி விடுறீங்களா?" "என்ன ப்ரோ இதுக்குலாம் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? அழைச்சிட்டு போயிட்டு வாங்க." "வெண்பா, நம்ம போயி நர்மதா அம்மாவ அழைச்சிட்டு வருமா?" "ம், அழைச்சிடலாம் அங்கிள். வாங்க போலாம்." "வெண்பா, அங்க போயிட்டு நான் ஒரு சின்னதா ஷாக் தருவேன். புரியுதா? அந்த ஷாக்க நீ அப்படியே ஃபாலோ பண்ணி நர்மதாவுக்கு நாம பெரிய ஷாக் குடுப்போம். ஓகேவா?" "ம், ஓகே அங்கிள், ஓகே அங்கிள்" அப்படின்னு வெண்பாவும் அந்த ஆதவன் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நேரா ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போயிட்டு தூங்கிட்டு இருக்க நர்மதாவ, "அங்கிள் எப்படி எழுப்ப போறோம் இப்போ?" "ஒரு நிமிஷம் இந்த இருக்க பாத்தியா இந்த ஸ்ப்ரே, இந்த ஸ்ப்ரேவ அடிச்சா டக்குன்னு நர்மதா ஷாக் ஆயி யாரு யாருன்னு சொல்லி பயந்து போய் ஏந்திச்சு உட்காருவா. ஓகேவா?" "ம், ஓகே அங்கிள்." "ஒரு நிமிஷம் இரு வெண்பா, நான் அடிச்சு பார்க்குறேன் அடிக்குதான்னு சொல்லிட்டு" அப்படின்னு ஆதவன் அடிக்கிற மாரி வெண்பா மூஞ்சில அடிச்சிடுறான். வெண்பா உடனே, "ஐயோ அங்கிள், என்ன அடிச்சீங்க? எனக்கு ஒரு மாரி இருக்கு அங்கிள். அங்கிள், அங்கிள்" அப்படின்னு சொல்லி ஒரு 4 செகண்ட்ல வெண்பா மயங்கி பெட்ல விழுந்துடுறாங்க. ஆதவன், "சூப்பர். போட்ட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நர்மதா, இதுக்கு மேலயும் உன்ன நம்புனா வேஸ்ட்டு. நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு வெண்பாவ தூக்கி கொண்டு போய் ஆதவன் கார் டிக்கில போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிறான். இங்க நர்மதா நல்லாவே மயங்கிடுறாங்க. நர்மதாவுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. வெண்பாவும் நல்ல மயக்கத்துல கார் டிக்கில கிடக்குறாங்க. ஆதவன் வெண்பா அழைச்சுட்டு செம ஸ்பீடா கார் எடுத்துட்டு போயிடுறான். இங்க வெண்பாவும் விஜயும், "என்ன இது? நர்மதா அப்புறம் ஆதவன் 2 பேரும் வரேன்னு சொன்னாங்க. இன்னும் வரவே இல்லையே. வெண்பா வர என்னாச்சுன்னு தெரியலையே மல்லி. அதான் விஜய், எனக்கும் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. வரீங்களா? நாம போய் ரூம்ல பார்த்துட்டு வருவோம்." "இல்ல மல்லி, அது சரிப்பட்டு வராது. நம்ம போனா அவரு தப்பா நெனச்சுப்பாரு. வீடு எங்க போயிட போறாங்க, வரட்டும்" அப்படின்னு சொல்லி இங்க மல்லியும் நம்ம விஜயும் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து காபி சாப்பிட்டுட்டு கல்ல போட்டுட்டு இருக்காங்க. நர்மதா பொறுமையா மயக்கம் தெளிஞ்சு ஏந்திச்சு வராங்க. நர்மதா பார்த்த விஜய், "என்ன நர்மதா, நீங்க மட்டும் வரீங்க? எங்க உங்க ஹஸ்பண்ட் ஆதவன், வெண்பா எங்க?" "என்ன வெண்பாவா? வெண்பா எங்க அனுப்பிச்சீங்க?" அப்படின்னு நம்ப நர்மதா கேட்க, "என்ன நர்மதா இப்படி கேட்குறீங்க? ஆதவன் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, வரமாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு வெண்பா அழைச்சுட்டு உங்கள பார்க்க தானே வந்தாரு. அப்போ ஆதவன் அங்க வரலையா?" "ஐய்யய்யோ! ஆதவன் கூட வெண்பாவ அனுப்பிச்சீங்களா? ஏன் நர்மதா? ஏன் இப்படி கேட்குறீங்க?" "சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் உண்மைய சொல்லிடுறேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்." "என்ன நர்மதா சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு? சொல்லுங்க நர்மதா." "இல்ல சார். நானும் ஆதவனும் இங்க வந்ததுக்கான காரணமே வெண்பாவ கடத்துறதுக்கு தான்." "என்ன? என்ன சொல்ற நீனு?" "ஆமா சார். என்ன மன்னிச்சிடுங்க சார். நாங்க 2 பேருமே நிஷா இருக்காங்கல்ல." "நிஷாவா?" "ஆமா சார். அவங்க அனுப்புன ஆளுங்க தான். வெண்பாவ கடத்துறதுக்காக தான் நாங்க இந்த இடத்துக்கே வந்தோம். ஆனா எனக்கு போக போக இங்க நடக்க எதுவுமே சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு நான் ஆதவன்ட்ட அப்பயே சொல்லிட்டேன் சார். நமக்கு இதெல்லாம் வேணாம். வா போயிடலான்னு சொன்னேன். ஆனா ஆதவன் கேட்கவே இல்ல சார். ஆதவன் கேட்காம என்னையே கழட்டி விட்டுட்டு இப்போ வெண்பாவ கடத்திட்டு இங்கேருந்து போயிட்டான்னு நினைக்கிறேன் சார். அவன் காரையும் காணோம் சார். அப்பனா கண்டிப்பா ஆதவன் வெண்பாவ தூக்கிட்டு போயிருப்பான். நீங்க சீக்கிரமா போனீங்கன்னா வெண்பாவ காப்பாத்திடலாம் சார்" அப்படின்னு சொல்லவும் மல்லி உடனே ஓங்கி ஒரு அற விடுறாங்க நர்மதாவ. "என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ பேசலாம் உண்மையா?" "ஐயோ மல்லி மேடம், என்ன மன்னிச்சிடுங்க மேடம். நான் தான் சொல்லிட்டேனே. நான் இப்போ உண்மையாவே திருந்துட்டேன் மேடம். நான் அப்ரூவலா மாறுனனால தான் அந்த ஆதவன் என்னையும் கழட்டி விட்டுட்டு இப்போ வெண்பாவ தூக்கிட்டு தப்பிச்சிட்டான். நீங்க போனீங்கன்னா உடனே வெண்பாவ காப்பாத்திடலாம் மேடம்" அப்படின்னு இங்க நர்மதா சொல்றாங்க. விஜய்க்கும் மல்லிக்கும் என்ன படன்னு தெரியல. மல்லி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. விஜய் உடனே, "மல்லி இங்க பாரு மல்லி. இது நாம அழுகறதுக்கான நேரம் இல்ல. அந்த நிஷா பிளான் பண்ணி தெளிவா காய் நகர்த்தியிருக்கா. அதனால நாம எப்படியாவது வெண்பா அந்த நிஷா கிட்ட போறத காப்பாத்தணும். ஒருவேளை இந்த ஆதவன் மட்டும் கால் பண்ணி நிஷா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டானா, நிஷா வெண்பா அழைச்சுட்டு உடனே வெளிநாட்டுக்கு போயிடுவா. அப்படி போயிட்டானா வெண்பா நாம இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி அந்த ஆதவன நாம தடுத்து நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டினா மட்டும் தான் வெண்பா நாம காப்பாத்த முடியும் மல்லி. அதனால டயத்த வேஸ்ட் பண்ண வேணாம். நாம உடனே இங்கேருந்து கிளம்பலாம்." "ஐயோ விஜய், நீங்க என்ன சொல்றீங்க? நாம இனிமே கார் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆதவன தடுத்து நிப்பாட்டலாம் நடக்க கதையா? அந்த ஆதவன் ஆல்ரெடி வெண்பா அழைச்சிட்டு போய் 1/2 அன் ஹவருக்கு மேல ஆச்சு. அதனால நாம இப்ப கிளம்புனாலும் வெண்பாவ காப்பாத்த முடியாது. அதுக்கு நாம வேற ஒரு வழிய தான் ஃபாலோ பண்ணணும்." "என்ன மாரி சொல்ற? வேற என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு நம்ம விஜய் கேட்பாரு. "ஒண்ணும் இல்ல விஜய்.
நாம உடனே பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் போலாம். அங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இந்த ரூட்ல இருந்து எந்த பக்கமா சென்னைக்கு போலாமோ அந்த வழியில இருக்க செக் போஸ்ட் எல்லாம் வெண்பாவோட போட்டோ அனுப்பி உடனே செக் பண்ண சொல்லலாம். அப்படி செக் பண்ணா கண்டிப்பா அந்த ஆதவன் வெண்பாவோட சேர்ந்து போலீஸ்ல மாட்டிப்பான். மாட்டினா நாம ஈஸியா வெண்பாவை காப்பாத்தலாம்னு சொல்லி மல்லி விஜயும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. சோ மல்லி விஜய் இவங்களுடைய திட்டப்படி நம்ம வெண்பாவை கடத்திட்டு போற ஆதவனை நிஷாட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி பிடிப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.